ஸ்டேஜ் வாங்கம்மா, முன்னாடி வாங்க, சென்ட்ரல் ஸ்டேஜ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு திருநெல்வேலியில முன்னீர் பழத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு உனக்கு திறமை இருக்கா, உனக்கான அங்கீகாரத்தை நான் தரேன் அப்படின்னு எனக்கு இந்த விருதை கொடுத்த சுயசக்தி சக்தி மசாலா பிராண்ட் அவதார், என்னோட ஜூரி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எனக்கான அங்கீகாரம் மட்டும் கிடையாது. அதிகம் படிக்கல, கல்யாணம் ஆயிட்டு கிராமத்துல இருக்கிறோம். இனிமே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெண்ணோட தூண்டுகோல் தான் இந்த மேடை. அதுக்கான விருது தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேனிகள் எப்போதுமே கூட்டு குடும்பமா தான் வாழும். அது போல நானுமே ஒரு கூட்டு குடும்பம் தான். இன்னைக்கு அவார்டை வாங்கியிருக்கிறது 2 கரங்களா இருந்தாலுமே எனக்கு பின்னால ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிறாங்க. என்னோட அத்தை, மாமா, எங்க அம்மா, எங்க அண்ணி. அந்த கரங்கள் இன்னுமே எனக்காக உழைச்சி கை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமா என்னோட ஹஸ்பண்ட். இந்த 12 வருஷத்துல ஹஸ்பண்டா மட்டும் இல்லாம ஒரு அப்பாவோட அரவணைப்பு, ஒரு அண்ணன், ஒரு ஃப்ரெண்ட், இப்படி பல ரோல்ஸ் பிளே பண்ணி நீ முன்ன போ அப்படின்னு சொல்லி என்ன முன்ன விட்டு அழகு பார்த்த என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த தருணத்துல நன்றிங்கிற ஒரு சின்ன வார்த்தை. ரொம்ப நன்றிங்கிற ஒரு விஷயமே இல்ல. அவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா ஒரு பெண்ணு வந்து எவ்வளவு உயர வளர முடியும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறது. ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கும்போது தன்னுடைய மருமகள் இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ஒரு நிறைய பெரிய மனசு வேணும். அந்த மனசு என்னோட ஃபேமிலிக்கு நிறையவே இருக்குது. என்னுடைய தேனிகளுக்கு நன்றி, என்னுடைய குருமான ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி, என்னுடைய கஸ்டமருக்கு பெரிய பெரிய நன்றி. என் மேல ட்ரஸ்ட் வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்மா. உண்மையிலே தேனியை போல தேனை போல ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டீங்க. அந்த முருங்கை பூ நாவல் படத்துல இருந்தெல்லாம் நீங்க தேன்? ஆமாங்க சார், பல வெரைட்டிஸ் வச்சிருக்கிறோம். அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தேன் நம்ம எடுப்போம். அந்த ஏரியால பாக்ஸ் போட்டு எடுக்கிற தேனும் இருக்கு, ஃபாரஸ்ட் அணியுமே இருக்குது. உண்மையான தேனுக்கான தேடல் தான் இந்த நற்பவி பிராண்ட். அந்த ஒரு உண்மையான தேனை என் பசங்களுக்கு நான் கொடுத்துட மாட்டேனா அப்படிங்கிற தேடல ஆரம்பிச்சுதான் இந்த நற்பவி அப்படிங்கிற பிராண்டே நம்ம உருவாக்கி இருக்கிறோம். சூப்பர், வாழ்த்துக்கள். அந்த தேனிகளுக்கு நன்றி சொன்னீங்கல்ல, அதை டச் பண்ணிடுச்சுமா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். பெரிய வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை இவங்க வந்து நாங்க இன்டர்வியூ பண்ண போது அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சின்ன வயசுல நான் படிக்க முடியல, எனக்கு கண்டிப்பா படிக்கணும்னு ஆசை இருக்கு, நான் இப்ப 12th எழுதிட்டு நான் BA படிக்கணும் மேடம். நான் சொன்னேன் நீங்க ஒரு யூனிவர்சிட்டி, இப்போ தேனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க வந்து இதுக்கு மேல உங்களுக்கு BA படிப்புல என்ன கத்துக்க முடியும்னு தெரியல, நீங்க லாஜிஸ்டிக்ஸ் கேளுங்க அவங்க கிட்ட. டெல்லிக்கு எப்படி அனுப்புவீங்க, ஹைதராபாத்துக்கு எப்படி அனுப்புவீங்க, எந்த ஊருக்கு எப்படி அனுப்புவீங்கன்னு சொன்னாலும் அதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணி எப்படி குறைவான பணத்துக்கு அனுப்ப முடியும்னு அப்படியே சொல்றாங்க. அப்படியே ஒரு வாயை திறந்தானாக்க தேனை பத்தி அவ்வளவு விஷயம் அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா BA இல்ல, அதுக்கு மேல பட்டம் நம்ம எல்லாருமே இங்க கொடுத்துட்டோம் அவங்க கிட்ட. நான் சொன்னேன் நீங்க தொழில விருத்தி பண்ணுங்கம்மா, படிப்பெல்லாம் நீங்க வேண்டாம், நீங்களே ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு. கரெக்ட் தானே நான் சொல்றது? நம்ம பேர்லயே சரஸ்வதி இருக்கு. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு மீண்டும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.